அச்சுக்கு வந்து பார்த்தோம்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிச்சுட்டு லீவெல்லாம் விட்டுட்டாங்க. ஸோ ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்காளா, நானும் அவங்க அப்பா கிட்ட சொல்லி பாப்பா மட்டும் கொஞ்சம் எழுப்பி விடுங்க, பால் குடிக்கவே இல்லை தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க அப்பாவும் போயிட்டு அச்சுவை போயிட்டு எழுப்பிட்டு இருந்தார். எழுப்பாருன்னு பார்த்தோன்னா கூட சேர்ந்து அவரும் விளாண்டுட்டு இருந்தார். சரி நீங்கள் இப்படியே விளாடுங்க, நான் அதுக்குள்ளே போயிட்டு சமையலுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்படியே கூடவே பால் வந்துருச்சு. உடனே 2 பேர்த்துக்கும் டீ போட்டுட்டு பாப்பாவுக்கு மட்டும் பூஸ்ட் வந்துன்னா போட்டு வச்சிட்டேன். அப்புறம் பாப்பா வந்துட்டா நீட்டாக பூஸ்ட்டை குடிச்சிட்டு இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளே நல்லா பூஸ்டெல்லாம் குடிச்சிட்டு அவளே போயிட்டு அந்த டம்ளரை போயிட்டு சிங்கில் எடுத்து வைக்க போயிட்டா. அப்படியே பாப்பா கிட்ட சொல்லியிருந்தேன், பாப்பா கொஞ்சம் வரும்போது கொஞ்சோண்டு வெங்காயம் மட்டும் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தானுங்களா. அதனால் பாப்பா போயிட்டு வெங்காயம் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தா. அம்மா இந்த அளவு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பாப்பாவும் அதே மாதிரி கொஞ்சமாக எடுத்து வந்து கொடுத்துருந்தா. அம்மா இங்கே பாருங்கள் ப்ராஜெக்ட்லாம் எனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் அவள் பண்ணதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தா. எல்லாமே 10/10 தான் வாங்கியிருக்கா. அவள் ட்ராயிங் நல்லாவே பண்ணுவாள். ஸோ எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன். அவளும் எல்லா ப்ராஜெக்ட் நோட்டையும் காமிச்சிக்கிட்டு இருந்தா. சரிடா இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அம்மா எனக்கு இந்த மாதிரி தமிழ் ப்ராஜெக்ட் இருக்குமா, அதை தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா. சரிடா நீ அப்படியே ப்ராஜெக்ட் வந்து பண்ணு, நானும் உங்க கூட சேர்ந்து கொஞ்சம் வெங்காயம் உளிக்கிற வேலையெல்லாம் இருக்குது, நானும் அப்படியே குழம்புக்கு தேவையான வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூடவே உட்காந்து பேசிக்கிட்டு நானும் வெங்காயம் உளிச்சிட்டு இருந்தேன். பாப்பா என் கூட உட்காந்து ப்ராஜெக்ட்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தா. அம்மா இந்த கலர் கொடுக்குவா அந்த கலர் கொடுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சஜஷனாக எங்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தா. நானும் சரிடா அதை கூட இது கூடன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன். அந்த இன்பிட்வீன் கேப்லேயே பாப்பா போயிட்டு நீட்டாக குளிச்சுட்டு ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு வந்துட்டா. நானும் சமைச்சு முடிச்சிட்டேன். அப்படியே சரிடா டைம் ஆகிடுச்சு அப்படியே கையோட சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டில் வந்து பார்த்தோம்னா சாப்பாடு தான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன குழம்பு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் பண்ணியிருக்கேன். இது பாப்பா சாப்பிடுவாளான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடலாம் மாட்டா. ஆனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி அவள் என்ன குழம்பு சாப்பிட மாட்டாலோ அதுக்கு வந்து ஒரு ட்ரிக் வந்து மாதிரி வச்சுருக்கேன். என்னென்னா இப்போ இந்த குழம்பு வந்துட்டு நீ சாப்பிட்ட அப்படின்னா நான் வந்துட்டு உனக்கு வந்து ஒரு 20 rupees தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கூடவே அவங்க சித்தி ஒரு அவளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குழம்பு சாப்பிட்டா நானும் 20 rupees தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அதனால் அவளும் நல்லா நீட்டாக சாப்பிட்டுட்டா. அப்படியே கையோட கொஞ்சம் துணி இருந்துச்சு, அதையும் துவைச்சு அப்படியே காய போட்டுட்டு வந்துட்டேன். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா இப்படி தான் எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணது எல்லாமே அப்படியே போட்டு வச்சுருந்தா. அப்படியே பெட்டில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே கலைஞ்சிருந்துச்சு. சரி அப்படியே கையோடு வந்துட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போயிட்டு கிச்சன்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சிங்கில் இருக்க பாத்திரம்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு சிங்கே ஒரு கழுவி விட்டு வந்துட்டேன். அப்படியே நீட்டாக ஹாலுக்கு வந்தேன். ஹாலில் இருக்க திங்ஸ்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்டு கூட்டிகிட்டு அப்படியே மாப் போட்டு வீடு வந்து பார்த்தோன்னா இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி இந்த டே எனக்கு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.